நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. இப்படித்தான் பார்க்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதுக்கடுத்து அன்னைக்கு தான் நான் நடத்தினேன். 2ஆம் இடத்தின் அதிபதி 12ல் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் சொத்து செல்வத்தை இழப்பான். சனி இவருக்கு யாருங்க? மாரகாதிபதி. இப்ப சனி திசை நடைமுறைக்கு வந்துருச்சு. சனி திசை சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சனி திசை சனி புத்தி எப்ப ஆரம்பிச்சுச்சுங்க? 20/6/2023 ஆரம்பிச்சு 23/6/2026 சனி திசை சனி புத்தி. அழகா ஒரு அம்மா சொன்னாங்க, 4வது திசை சனி திசையாக வந்தால் அந்த சனி 6, 8, 12ல் மறைந்து விட்டார். அந்த சனி திசைதான் கடைசி. அவர் புதன் திசைக்கு போக மாட்டார் என்று சொன்னேன். அவர் புதன் திசைக்கு போகணும்னா என்ன விதிங்க? அந்த சனி 1, 5, 9ல் இருந்தால் அந்த சனி திசையை கடந்துருவார். இப்ப இந்த பாயிண்ட நிறைய பேர் சொன்னீங்க. 4வது திசை சனி திசையாக வந்து அந்த சனி நல்ல வேலைக்கு நட்பு வீட்டுல இருக்கு. இதே நீசம்னா சனி திசை சனி புத்தி இப்பயே அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், உயிர்கண்ட ஏற்பட்டிருக்கும். எக்ஸாக்டா கணிச்சாங்க சுபா, பக்காவா கணிப்பு. நான் சொல்றேன், வரிசையா சொல்றேன், மறந்துடுங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கான்னு நான் கேட்டேன். நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன்னா அந்த வில்லங்க இருக்குன்னு அர்த்தம், இல்லாட்டி சும்மா கேட்க மாட்டேன். அப்ப எல்லாருமே சேர்ந்திருக்குன்னு சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன், செவ்வாய் வந்து அங்க 24 டிகிரி, ராகு 23 டிகிரி. அப்ப 1 டிகிரி தான் வித்தியாசம். அப்ப அங்க இணைவு அப்படின்னு அர்த்தம். நீங்க இத மைண்ட்ல வச்சு சொல்லியிருந்தா என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனா இதுல சில பேரு 2 ஒரே இடத்துல இருக்கு, இணைவு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு டிஃபரெண்ட் தான். 5 டிகிரிக்குள்ள இருந்தால் இணைவு. அப்ப முழுக்க செவ்வாய் என்ற கிரகத்தை ராகு முழுங்கி விட்டது. அப்ப செவ்வாயினுடைய இது பூராமே அடியாயிடும். 4ஆம் இடத்தின் அதிபதி ராகுவை கூடி 2ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் திசை, இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை. அப்ப ராகு கூடினால் நோயோடு பிறந்திருப்பார். செவ்வாய் புத்தி எப்பப்பெல்லாம் வருதோ அவருக்கு ஹெல்த் இஷ்யூ கட்டாயம் வரும். ஏன்னா 4ஆம் இடத்தின் அதிபதி சுகாதிபதி, அவர் ராகு கேதுவை கூடி 6, 8, 12ல் மறைந்து விட்டால் நிரந்தர நோயாளி. ஆனா இவருக்கு நிரந்தர நோய் கிடையாது. ஆனா செவ்வாய் தன்னுடைய வேலையை காட்டும். செவ்வாய் 4க்கும் 11க்கும் லாபாதிபதி. ஓகேவா? 11க்குரியவர் 2ல இருந்தால் திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் மிகச்சிறந்த செல்வம் கூடும். அதையும் நம்ம சொல்லியிருக்கோம், 11வது பாவகத்துல இருக்கு. 2ஆம் இடத்தின் அதிபதி 12க்கு வந்தால் செல்வத்தை இழப்பான். 11க்குரியவன் 2ல் இருந்தால் திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் செவ்வாய் 2யுமே செய்யும். அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில உடம்புக்கு முடியாமையே போயிடும், லாபத்தையும் கொட்டி கொடுக்கும். 12க்குரியவர் 2ல இருந்தா மிகச்சிறந்த லாபம் உண்டு. இங்கே செவ்வாய் பாதகாதிபதியா வராருல. ஆமா, பாதகாதிபதி, செவ்வாய் பாதகாதிபதி. ரைட்டு. இப்ப அதுக்கப்புறம் ஐயா, செவ்வாய் பலமா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி லாபம் அதிகமா வந்திருக்கும். செவ்வாய் தாங்க பலமாவே இல்லையே, எப்படி லாபம் அதிகமா வந்திருக்கும்? செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவே மண்டல மறைவு. என்னைக்குமே ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும், நல்லா கவனிங்க, ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் வீடு கொடுத்தவன் நீசமாகி விட்டால் அந்த உச்ச பலனை இழந்து விடும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீசம் பெற்ற கிரகம் வீடு கொடுத்தவன் உச்சமானால் அது நீச பங்கமாக மாறிவிடும். புரியுதா உங்களுக்கு? நீசம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன்
ஆட்சியோ உச்சமோ அடைந்து விட்டால் நீச பங்கமாக மாறிவிடும். அப்ப வீடு கொடுத்தவன் எக்காரணம் கொண்டு கிடக்கூடாது. அதுதான் மெயின். அப்ப 4 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை எப்படி பார்க்கணும்? 5ஆம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இங்க வலிமையா இருக்கார். சுக்கிரன் இங்க 5ஆம் இடம் என்பது மிக வலிமையா இருக்கார். குரு புதன் சுக்கிரன் இணைவு என்பது 5ஆம் இடத்துல உலக அளவில் கணிதத்தில் மிகப்பெரிய அறிவாளின்னு அர்த்தம். சீனிவாச ராமானுஜத்தினுடைய ஜாதகத்தை இந்த வகுப்பு முடிஞ்சு நீங்க நெட்ல எடுத்து பாருங்க. 5ஆம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்து எவனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கோ அவன் உலக அளவில் கணித சாஸ்திரத்தில் மிகச்சிறந்தவனாக வருவான். அந்த அமைப்பு ரைட்டு. 6க்குரியவன் 5ல் மறைந்திருக்கிறான். 7க்குரியவன் 10ல் இருப்பது சிறப்பு. ரைட். இப்ப இந்த குரு வலிமை இல்லாத குருவுக்கு இங்க எத்தனை மார்க் போட்டீங்க? 5வது இடத்துக்கு 55 மார்க் போட்டீங்க. இப்ப பாருங்க, 5ஆம் இடம் வலு இல்லாமத்தே இருக்கு. அதை யாரும் கவனிக்கல. என்னைக்குமே இதை பார்த்த உடனே இந்த பக்கம் பாத்துக்கிறேன். இங்கே குரு நீசம் முடிஞ்சு வச்சா. நவாம்சத்தில் டிகிரி பார்க்க தேவையில்லை. நீச பாவகத்தில் இருந்தாலே அது நீசம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே குரு இங்கே இருந்தால் 5 ஆடியோ கேட்க மாட்டேங்கி. இந்த குரு வலு இழந்து விட்டார். நல்லா கவனிங்க. குரு இங்க நவாம்சத்துல நீசமாயிருச்சுன்னா இங்க உச்சமே பெற்ற கிரகம் நவாம்சத்தில் நீசம் அடைந்து விட்டால் உச்ச வலுவை இழக்கும். நீசம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் உச்சம் அடைந்திருந்தால் இங்கே ராசி கட்டத்தில் உச்ச வலிமையை கொடுக்கும். இதை கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஆற்றல் நவாம்சத்துக்கு தான் உண்டு. ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நவாம்சம். ஒரு பாவகத்தை 9 கூறுகளாக போட்டு ஃபைண்ட் அவுட் அந்த கிரகம் எங்கேதான் இருக்கிறது என்று எக்ஸாக்டா கண்டுபிடிக்கக்கூடியதுதான் நவாம்சம். அப்ப இங்க குரு 5ஆம் இடத்தில் சிறப்பாக உள்ளது என்று நினைத்திருந்தால் அந்த கணக்கு தப்பா இருக்கு. இங்க குரு அவுட்டு. அப்ப 5ஆம் இடத்துக்கு 55 பாவம் போடலாமா? எத்தனை மார்க் போடலாம் நீங்களே சொல்லுங்க. நவாம்சல் நீச்ச மார்க் தான் சார் எடுத்துக்கணும். அப்பனா அது 5 மார்க் தான் சார் வரும். எத்தனை மார்க்கு? 15 போடுமா 20 போடுமா? 20 மார்க் தான் சார். அதுக்கு மேல 30 மார்க் போடலாம். 30 போடலாம். 30 போட முடியாது. ஐயா நீசம் அவுட்டியா? ஐயா நீசம் பெற்ற கிரகம் நான் இப்ப சொல்லக்கூடாது சொல்றேன். நீசம் பெற்ற கிரகம் ரைட் ரைட். நவாம்சத்துல நீசம் ஆயிடுச்சு. கரெக்ட் தாங்க. நவாம்சத்துல நீசம் என்றால் செத்து போச்சு. நவாம்சத்துல நீசம் ஆயிடுச்சு. கிரகம் நல்லா கவனிங்க. அஸ்தமடைந்த கிரகம் நீசமா அஸ்தமடைந்த கிரகம் செத்து போச்சு. நவாம்சத்தில் நீசமான கிரகம் செத்து போச்சு. அவுட்டு. யார் செத்து போகணும்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டுட்டா நமக்கு கொண்டாட்டம். ஆனா ஒரு லக்னாதிபதி கிடலாமா? ஒரு பஞ்சமாதிபதி கிடலாமா? ஒரு பாக்கியாதிபதி கிடலாமா? ஒரு தனாதிபதி கிடலாமா? ஒரு லாபாதிபதி கிடலாமா? கெட்டா போச்சு. இப்ப குரு யாரு? எந்த வீட்டுக்கு அதிபதி? விரையாதிபதி. 3க்குரியவன். 3 என்பது சகோதரஸ்தானம். அந்த சகோதரனுக்கு அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானம் 3ஆம் இடம். வீர பராக்கிரம செயல்பாடுகள் எல்லாமே 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடமும் 12ஆம் இடத்தினுடைய அதிபதியா குரு வந்து
கெட்டுட்டார். 12க்குரியவர் தான் அயன சயன இது. அப்ப இவர் நிம்மதியா தூங்குவாருன்னு நினைக்கிறீங்களா? 12க்குரியவன் நன்றாக இருந்தால் இதை மட்டும் பார்த்தோம்னா நல்லா தூங்குவாரு. ஏன்னா அது அயன சயன போக இடம். அந்த இடத்தினுடைய அதிபதி குரு 5ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறான்னு சொல்லிடுவான். ஆனா இங்க அவுட் ஆயிட்டாரு. அப்ப நிம்மதியான தூக்கம் வருமா? வரவே வராது. நிம்மதி இல்லாத தூக்கமா இருக்கு. அப்ப 1 அவுட்டு, 2 அவுட்டு, 9க்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க 9க்கும் 10க்கும் உரியவன் சேர்ந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஒருத்தர் சொல்லல. பாருங்க 9க்குரிய புதனும் சார வாங்கினவனுடைய திசை வரணும், அல்லது சுக்கிரனுடைய சார வாங்கினவனுடைய திசை வரணும். ரெண்டுமே வந்திருக்குமா? செவ்வாய் திசை இவர் பிறக்கும் போது, அதுக்கப்புறம் ராகு திசை, அதுக்கப்புறம் குரு திசை. சார் இந்த இடத்துல குரு மட்டும் இங்க நவாம்சல கெட்டு போகாமல் இருந்திருந்தால் இந்த ஜாதகம் உலக அளவில் கணிதத்தில் மேலை என்ற பெயர் வாங்கியிருப்பான். ஏன்னா இந்த அமைப்பு வந்து சாதாரண அமைப்பு கிடையாது. குரு சுக்கிரன் புதன் 3 பேர் இணைகிறது சாதாரண அமைப்பு கிடையாது. மிகச்சிறந்த ராஜ யோகம். அதுவும் 5ஆம் இடத்துல இணைகிறது அதை விட ராஜ யோகம். ஏன் இவருக்கு உலக அளவுல புகழ் கிடைக்கல, கணிதத்துல வர முடியல அப்படின்னா, இங்க குரு வலிமையாக இருக்கிறதை போல இருந்தாலும் அது ஒரு காணல் நீரை போல இங்க அவுட்டு. ரைட், இதை நீங்க சொல்லியிருக்கணும்ல. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தாலோ, பரிவர்த்தனை பெற்றாலோ, சார பரிவர்த்தனை பெற்றாலோ தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச்சிறந்த யோகம். அந்த யோகம் இருந்தா அரசு பதவி, ராஜ வாழ்க்கை வாழ்வான். கார் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கார் வச்சு வசதி வாய்ப்பு, டோட்டலா லைஃப் ஒரு சொர்க்கமா இருக்கும். சொர்க்கம்னா புரிஞ்சுக்கங்க, அனைத்து வசதியும் கிடைச்சிடும் அவனுக்கு. ஓகேவா? ரைட். அதுக்கடுத்து அன்னைக்கு நான் சொன்னேன் இவருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு குழு கொடுக்குறேன். இந்த குரு நல்ல குருன்னு சொல்லி எல்லாரும் ஏமாந்துட்டீங்க. இப்ப நான் விளக்கம் சொல்றப்ப நீங்க வந்து ஏத்துக்கிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க இருக்கு. சாரத்தை வச்சு கண்டுபிடிங்க. டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. யார் சொல்றான்னு பாப்போம். சூர்யா அவங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு பரிசு கொடுப்போம். எல்லா பேரும் தோத்து போயிட்டீங்க. சூரியன் சாரத்துல இருக்கு சார் குரு. ஒரு குழு கொடுத்திருக்கேன். இந்த குரு இங்க நல்ல குரு மாதிரி இருந்து கெட்டு போயிட்டார். அதே மாதிரி இன்னொரு அமைப்பு அங்க இருக்கு, கண்டுபிடிங்க. நான் விளைவிக்கிறேன். யார் பாஸ்டா சொல்றீங்க பாப்போம். ராகு வந்து குரு சாரம் வாங்கி இல்ல சார், குரு வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு சார். ராகு குரு வாங்கியிருக்காரு. இல்ல அம்மா, நான் சாரத்தை சொல்லவில்லை. சாரத்தை சொல்லல. இங்க உள்ள கிரகம் நவாம்சத்துல ஒரு கிரகம் வீக்கா இருக்கு. அந்த வீக்கா ஆயிருந்தா அவருக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயா இவரு சரவணன் பேசுறேன். சந்திரன் நீசமா இருக்கு. சந்திரன் நீசமா இருக்கு சார். சூப்பர் சரவணன், முந்திக்கிறேன் சரவணன். வாழ்க்கையில எங்க இருங்க, எதுலயுமே முந்திக்கிறேன். டப்பு 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 டப்புன்னு அடிக்கணும். சொல்லுங்க சரவணன். ஐயா சரவணன் சொல்லுங்க. சரவணன் பேசுறேன். சந்திரன் வாங்கி 10ஆம் இடத்துல இருந்தாலும் அங்க நாமஸ்தல 11ஆம் இடத்துல நீசமாயிட்டாரு. சரி சார், கேது பிடியிலே இருக்கார் சார். கேது பிடியிலே இருக்கார். சந்திரன் வந்து பிடியில இருக்காரு. பிடியிலே இருக்கார் சார். ஓகே, அடுத்த அதோட பலன் என்ன சார்? கிரகத்தை சொல்றீங்க, டக்குன்னு பலன் சொல்லுங்க. இதுக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு தடவையா? அந்த திசை
நல்லா இல்ல இருக்காது. அடுத்தது குழப்பவாதியா இருப்பாரு சார். கிரகணம் கேது தானே. கொஞ்சம் கனெக்ட் இருக்க தொட்டு திருமண வாழ்க்கை சுபா பிரச்சனை. சொல்லுங்க சொல்லுங்க. 7ஆம் அதிபதி சார் சந்திரன். சந்திரன் வந்து 7ஆம் அதிபதி சார். சூப்பர். திருமண Okay. வாழ்க்கையில பிரச்சனை ஏதாவது கொடுத்துருக்கோம் சார். கரெக்டா வாங்க, வந்துட்டீங்க. 98% வந்துட்டீங்க. இப்ப வயசு என்ன ஆகுது அவருக்கு? முதல் திருமண தோல்வி அந்த மாதிரி இருக்கும். இல்ல கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல சார். சரி. ஆனா அந்த 7ஆம் பாவத்தினால ரிலேட்டடா பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். அவர் வயசு என்ன ஆகுதுங்க? அவருக்கு 38 வயசு ஆகுது சார். சார் மனநல பாதிக்குமா? யாருக்கு? இல்ல சந்திரன் நீச்சமா இருக்கு. நவாம்சத்துல சேர்க்கையில எடுத்துக்க முடியாதுல்ல மேடம். பலவீனம் மட்டும் தானே எடுத்துக்க முடியும். இல்ல கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குங்க சார். அது ராசியில ராசியில சேர்ந்து இருந்தா 8ஆம் தானே. இடத்துல இருக்கு இல்லைங்க சார். ராசி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தீய சக்திகள், அந்த திருஷ்டி விழுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். எனக்கு அது மனோதைரியம் கம்மியா இருக்கும்னு எடுத்துக்கலாம். தாயார் வழி பிரச்சனை. மனோதைரியம், அப்புறம் 7ஆம் குழப்பவாதின்னு, அதுக்குதான் குழப்பவாதின்னு சொன்னேன் அப்படி சார். சொல்லலாம். அப்புறம் வந்து 7ஆம் இடத்துல பிரச்சனை, தாயார் வழியில பிரச்சனை, அந்த மாதிரி இருக்கும். 3 பாயிண்ட் வரும். நல்லா தாயார் உடல் கவனிங்க. பாதிப்பு அந்த மாதிரி. இங்க சொல்லாத பல விஷயங்களை அங்கே சொல்லும். நாளைக்கு Actually, லைஃப்ல என்னைக்குனாலும் சந்திரன் இங்க பார்த்துட்டு வர்க்கோத்தமம் ஆயிருக்கு. விட்டுறக்கூடாது. சந்திரன் அதை வர்க்கோத்தமம் கண்டுபிடிங்க. ஆயிட்டு கேதுவோட வர்க்கோத்தமம் யாருமே சொல்லல. என்னென்ன கிரகம் வர்க்கோத்தமமா இருக்கு? சந்திரன் வர்க்கோத்தமாயி கேதுவோட இணைஞ்சிருக்கீங்க. வர்க்கோத்தமம் இல்லையே. சந்திரன் இல்ல இங்க இல்ல இருக்கு சார். வர்க்கோத்தம் இல்ல. இங்க இருக்கு சார். வர்க்கோத்தம் எதுவுமே இல்ல. ஓ ரைட் ரைட் ரைட். வர்க்கோத்தமம் கரெக்ட். எதுவும் இல்லை. வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஆட்சி வலுவாகி வரும், ஸ்ட்ராங் ஆயிரும் ராசி கட்டத்துல. சார் நல்லா கவனிங்க. இப்ப பாயிண்ட்க்கு வர்றேன். 7ஆம் இடத்தின் அதிபதி கலஸ்திரகாரன். அந்த கலஸ்திரகாரகன் 10ல் இருப்பது சிறப்பு. 7க்குரிய 10ல இருந்தா உண்டு, கல்யாணம் நடக்கும். இங்கே சந்திரன் அங்கே நீச்சமானதால் அவருக்கு 38 வயது ஆகியும் இதுவரை திருமணம் ஆகவில்லை. நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா எல்லாம் 2 திருமணம் நீங்க 2 திருமணத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கு. சார், ஐயா ஒரு எனக்கு இன்னும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலைங்கய்யா. ஒரு மேடம் முதலே இதை சொல்லிட்டாங்க இதை. தெரிஞ்சுக்கங்க. நவாம்சத்தில் நீசமானாலும் திருமணம் ஆகாது. 2 லேட் அல்ல, 3 லேட் ஆகும். ஓ சரி சரி. அப்ப அவருக்கு 38 ஆண்டுகள் வயசாகியும் இதுவரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகவில்லை. காரணம், இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 10ல இருக்காருன்னு பாக்குறேன். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, யாராவது சொல்றீங்களா? சுக்கிரனுக்கு 4-8ல பாவகிரகங்கள் இருந்தா கல்யாணம் ஆகாது. அது ஒண்ணு சூப்பர், கைதட்டுங்க ஐயா. அப்பதான் நினைச்சேன், மறந்துட்டேன். சூப்பரா சொன்னாரு. ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு விதியை மறந்துட்டீங்களே. 11ஆம் அதிபதி நல்லா இருந்தா ஆகும். 11ஆம் அதிபதி கெட்டு இருக்காரு, அதனாலயும் ஆகாம போயிடுது. 2வது திருமணம், 2வது 3வது இன்னொரு விதி இருக்கு. அம்மா அன்னைக்கு நான் அழகா சொன்னேன், 10ஆம் அதிபதியோடு 3 கிரகம் சேர்ந்தால் அவன் சன்னியாசி. இது வந்து மத்தவங்களுக்கு தெரியாது. நான் அந்த 100 கேள்வி விடை கண்டுபிடிக்கிறதுல போட்டிருக்கேன். 10ஆம் இடத்தின் அதிபதி 3 கிரகத்தோடு சேர்ந்தால் அவன் யாரு? 3 கிரகம் அல்லது அதுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அவன் ஒரு சன்னியாசி. அதுவும் திருமணம் ஆயிருக்கு சார். 4 கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. 4 கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. 10ஆம் இடத்தின் அதிபதி ஏமா திருமணம் ஆயிருக்குமா? சன்னியாசி என்பவன் யாரு? 2 வகை. ஒண்ணு கல்யாணமே பண்ணாமல் சன்னியாசியா இருக்கிறது. இன்னொரு வகை, கல்யாணம் பண்ணிட்டு அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா குடும்பத்தை விட்டு சாமியார் ஆயிருக்கான். 1000 பேர் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. குடும்பத்தை விட்டு சாமியாரா போனது 1000 பேர் இருக்கான். எங்க வீட்டு சுத்தி 50 பேர் இருக்கான். அப்ப சன்னியாசினா
திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே போறது சன்னியாசி. அந்த திசாபுத்தி வந்தா குடும்பம் விட்டு வீடு எல்லாம் விட்டு சன்னியாசி ஆயிடுவார். இங்கே இந்த ரூல்ஸ் நீங்க எழுதுன காதல கட்ட பத்தாது. 10ஆம் இடத்தின் அதிபதியோடு 3 கிரகம் அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகம் சேர்ந்திருந்தால் அவன் ஒரு சன்னியாசி யோகம் படைத்தவன். 10ஆம் இடத்தின் அதிபதி 2 கிரகத்தோடு சேர்ந்தால் அதற்கு பேர் என்னங்க? ரிஷி. கரெக்டா தெரியல. ரிஷி. கரெக்ட் 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 ரிஷி. கரெக்டா சொல்றீங்க. 10ஆம் இடத்தின் அதிபதியோடு 2 கிரகம் சேர்ந்தா ரிஷி. 10ஆம் இடத்தின் அதிபதி தனியாக இருந்தால் அவன் ஞானி. புரியுதா? அப்ப 5ஆம் இடத்தின் அதிபதி தனியா இருக்கணும், 10ஆம் இடத்தின் அதிபதி தனியா இருக்கணும். நான் சொல்றது 10ஆம் இடத்தின் அதிபதி. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை சொல்லல, நல்லா கேட்டுக்குங்க. இங்கே 10ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன் 3 கிரகத்தோட சேர்ந்துருச்சு, மொத்தம் 3 கிரகம் ஆயிடுச்சு. அப்ப அது சன்னியாசி யோகத்துல இருக்கு. அப்ப திருமணம் ஆகவில்லைன்றதுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் இங்கே 10ஆம் இடத்தில் இருப்பது குற்றமில்லை. இந்த சந்திரன் இங்கே வலுவிழந்து விட்டார். இனிமேல் நீங்க கிரக வலிமையா பார்க்கும்போது நவாம்சத்தையும் பார்த்துட்டு அந்த கிரகம் இங்க டிக்கடிக்காம நம்ம இங்கேயே பெருக்கலை போட்டுருக்கலாம். அப்ப குருவையும் இங்கேயே நம்ம பெருக்கல் போட்டுக்கலாம். இதை தவற இருக்கு. அப்ப பாருங்க, இத்தனை கிரகத்தினுடைய திசாபுத்தி நடக்கும் போதெல்லாம் அவர் துன்பத்தை அனுபவித்திருப்பார். செவ்வாய் திசை சனி புத்தி நடந்திருக்கு. பிறந்தப்பே அவர் செவ்வாய் திசை. செவ்வாய் திசையில பிறந்தவனுக்கு 4வது திசை சனி திசையா வரும். அந்த அடிப்படையில அப்ப செவ்வாய் திசை சனி புத்தி எல்லாம் போயிடும். அதே மாதிரி ஒரு கருத்துல ஓயாம சொல்லியிருக்கேன். சனி திசை நடந்தால் சுக்கிர புத்தியில் கொடுக்க வேண்டியதை விசேஷமாக கொடுப்பார், கெடுக்க வேண்டியதை விசேஷமாக கெடுப்பார். ஈரோட்டுல ஒரு அம்மா வீட்டு வேலைக்காரி மட்டும் 20 பேர் வச்சிருந்தவங்க இன்னைக்கு வீட்டை கேட்ட பூட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன போன்ல அழுதாங்கன்னு சொன்னேன், பாத்தீங்களா? அப்ப இவருக்கு சனி திசை சனி புத்தி. என்னைக்குமே தன் திசை தன் புத்தியில எந்த ஒரு கிரகமும் யோகத்தை தராது. அப்படியே தந்தாலும் இவருக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி விரயத்தைத்தான் செய்யுமே தவிர தூக்கத்தை கெடுக்குமே தவிர நல்லதை செய்யாது. ஆனால் சனி திசையில் சுக்கிர புத்தி இவருக்கு கொடுக்குமா கெடுக்குமா? உங்கள்கிட்ட விடுறேன், நீங்க சொல்லுங்க. அப்ப சனியையும் சீர்தூக்கி பார்க்கணும், சுக்கிரனையும் சீர்தூக்கி பார்க்கணும். பார்த்துட்டு சனி திசையில் சுக்கிர புத்தியில் கொடுக்குமா கெடுக்குமா? ஐயா சார் ஐயா கெடுக்குங்க ஐயா. 1 6 இருக்கு, சுக்கிர புத்தியில ரெண்டுமே ஒரு அகரமா இருக்கு. சொல்லுங்க. தப்பு தப்புன்னு அடுத்து சிந்திக்க. சுக்கிரன் வந்து கொடுத்த வீடு கொடுத்துரு வந்து சந்திரன் சார். வெரி சாரம் கொடுத்தது சந்திரன். சாரனாலே அவுட்டு, சந்திரன் அவுட்டு. அப்ப சனி திசை சுக்கிர புத்தியில வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம். இவருக்கு விசேஷமாக கொடுக்குமா விசேஷமாக கெடுக்குமா என்று கேட்டால் விசேஷமாக கெடுக்கும். அந்த நேரத்துல வந்து நம்ம ஏதாவது ஒண்ணுல மாட்டிக்கிறது, ஜெயிலுக்கு போறது, சொத்து ஒத்து எல்லாம் இழக்கிறது, பெரிய அவமானம் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். இதுக்கு முன்னாடி சிஎம்மா இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகத்துல சனி உச்சம். நல்லா கவனிங்க, சனி உச்சம், சுக்கிரனும் உச்சம். சனி திசையில் சுக்கிர புத்தியில் சற்றும் எதிர்பார்க்காத, யாரும் எதிர்பார்க்கல, முதலமைச்சர் பதவியை கொடுத்துச்சா இல்லையா? அப்ப காளிதாஸ் எழுதுனது கரெக்டா இருக்கா இல்லையா? நான் விசேஷமாக கொடுப்பேன்றார். அப்ப அவருக்கு சனிய உச்சம், சுக்கிரனும் உச்சம். அதனால உச்ச பதவி சிஎம் பதவின்றத கொடுத்துச்சு. இவருக்கு சனியும் சரியில்லை, சுக்கிரனும் சரியில்லை. அப்ப சனி திசை சுக்கிர புத்தி எப்போ வருதோ அந்த தேதியை நம்ம குறிச்சு இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, என்ன நடக்கும் அப்படி கூட கண்டுபிடிச்சிடலாம். சுக்கிரன் எந்த இடத்துக்கு அதிபதி?
10க்குரியவன் ரைட். இப்ப பாருங்க டைம் இல்ல, வேற என்ன சொல்லணுமா? லாபம் அவருக்கு கிடைக்குமா? இவருக்கு லாபம் கிடைக்குமா? கிடைக்காது. பிசினஸ் பண்ணாருன்னா லாபம் கிடைக்குமா? இங்க பாத்துருங்க கிடைக்காதுங்க. சார், டக்குன்னு இங்க செவ்வா இங்க என்ன கிடைக்காது. லாபாதிபதி யாரு? லாபாதிபதி யாரு?